இடுவோம். கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி. பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். அப்பா மக்கு நன்றி சொல்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி. உயர்ந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். அப்பா மகிமையான தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே மக்கு நன்றி சொல்கிறோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். மாறாதவரே மெய் துதிக்கிறோம். மறவாதவரே மெய் துதிக்கிறோம். கண்மலையாகிய தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா வற்றாத ஜீவ தண்ணீரே உமக்கு நன்றி. வற்றாத நீரூற்றை எங்களுக்கு தருகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. போற்றப்படுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். மேலான நாமத்தை உடையவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அப்பா அதிசயங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். மாறாத தெய்வமே உமக்கு நன்றி. மகிமைப்படக்கூடியவரே மெய் துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உயர்ந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்காய் நீர் செய்த அற்புதங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திர தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஆகா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆகா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என்
வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இது நாள் வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வருகிற உடைய கிருபைக்காய் தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீரே எங்களோடு கூட இருங்க, எங்களோடு பேசுங்க. ஜெபிக்கும் போது உடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, துதிக்கும் போது உடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் வெளிப்படட்டும், எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீலே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார்,
பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை உண்டாக்கிய தேவன் ஒருபோதும் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. தூங்காமல் உறங்காமல் நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்ததான் பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய பெரிய காரியம் செய்வேன். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். மோசேயின் தேவன் என்னோடு இருப்பதால் செங்கடலை பிளந்திடுவே. மோசேயின் தேவன் என்னோடு இருப்பதால் செங்கடலை பிளந்திடுவே. எல்லா தடைகளையும் உடைத்திடுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். எலியாவின் தேவன் என்னோடு இருப்பதால் பலிபீடம் செப்பனிடுவே. எலியாவின் தேவன் என்னோடு இருப்பதால் பலிபீடம் செப்பனிடுவே. தேசத்தை இயேசுவுக்காய் திருப்பிடுவே. இந்திய தேசத்தை திருப்பிடுவே. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். தாவீதின் தேவன் என்னோடு இருப்பதால் கோலியாத்தை முறியடிப்பே. தாவீதின் தேவன் என்னோடு இருப்பதால் கோலியாத்தை முறியடிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். சாத்தான ஓட ஓட துரத்திடுவே. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். மோசேயின் தேவன் என்னோடு இருப்பதால் செங்கடலை பிளந்திடுவே. மோசேயின் தேவன் என்னோடு இருப்பதால் செங்கடலை பிளந்திடுவே. எல்லா தடைகளையும் உடைத்திடுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். தாவீதின் தேவன் என்னோடு இருப்பதால் கோலியாத்தை முறியடிப்பே. தாவீதின் தேவன் என்னோடு இருப்பதால் கோலியாத்தை முறியடிப்பே. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. சாத்தான ஓட ஓட துரத்திடுவேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன்.
சீர்படுத்தும் தேவன் என்னோடு இருப்பதால் பரிசுத்தமாகிடுவேன். சீர்படுத்தும் தேவன் என்னோடு இருப்பதால் பரிசுத்தமாகிடுவேன். நான் பரலோகம் சேர்ந்திடுவேன். நான் இயேசுவோடு வாழ்ந்திடுவேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். எலியாவின் தேவன் என்னோடு இருப்பதால் பலிபீடம் செப்பனிடுவேன். எலியாவின் தேவன் என்னோடு இருப்பதால் பலிபீடம் செப்பனிடுவேன். தேசத்தை இயேசுவுக்காய் திருப்பிடுவேன். இந்திய தேசத்தை திருப்பிடுவேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். சீர்படுத்தும் தேவன் என்னோடு இருப்பதால் பரிசுத்தமாகிடுவேன். சீர்படுத்தும் தேவன் என்னோடு இருப்பதால் பரிசுத்தமாகிவிட்டேன். நான் பரலோகம் சேர்ந்திடுவேன். நான் இயேசுவோடு வாழ்ந்திடுவேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். அல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடும். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 440வது பாடல். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பி
நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தே. நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தே. நான் குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தே. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையும். நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடுவோம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம்.
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலகொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலுக்குரிய நேரம். ஒவ்வொரு நபர்களையும் எழுப்புதலுக்குரியவர்களாய் நீங்க மாற்றணும். தேசத்துல எழுப்புதல் உண்டாகணும். எங்க தேசம் எழுப்புதலுக்குரிய தேசமாய் மாறணும். பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. எழுப்புதலுக்குரிய தாகம் எங்களுக்குள்ள வெளிப்படும். எழுப்புதலுக்குரிய அக்கினி எங்க மேல விழுகட்டும். ஆண்டவரே, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிக்கிறோம். எழுப்புதலை காணும் வரை நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கதறிக்கொண்டே இருப்போம். எழுப்புதல் உண்டாகட்டும். அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ, துதிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில தோல்வி இல்ல, வெற்றியை தருகிற தேவன், எழுப்புதலை தருகிற தேவன். இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரம்
எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம் இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம் இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ எங்க மேல எழுப்புதலுக்குரிய வல்லமை அப்பா எழுப்புதலுக்குரிய தாகம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்பா மோசேக்குள்ள இருந்த அந்த எழுப்புதலின் தாகம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக எலியாவுக்குள்ள இருந்த அந்த எழுப்புதலுக்குரிய தாகம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும்பா ஆண்டவரே தேசத்துல எழுப்புதலை உண்டாக்க நாங்களும் ஒரு காரணமாக இருக்கணும் எழுப்புதலின் வல்லமை எங்க மேல பற்றி எரியட்டும் எழுப்புதலுக்குரிய வல்லமைனால எங்களை நிரப்புங்க எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களா எங்களை மாற்றுவீராக அந்த தாகம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் அந்த எழுப்புதலுக்குரிய அக்கினி எங்க மேல பற்றி எரியட்டும்பா ஆண்டவரே எழுப்புதலுக்குரியவர்களா எங்களை நீ மாற்றுவீராக எங்களை கொண்டு தேசத்துல மகா பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுங்கப்பா இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே வல்லவரின் வல்லமையை சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய வல்லமையை நாங்கள் அணிந்து கொள்ள சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களா பிறப்பிலை நிற்க தேசத்திற்காய் கதறுகிறவர்களா தேசத்துல எழுப்புதலை உண்டு பண்ணக்கூடிய பாத்திரங்களா அப்பா உம்முடைய வல்லமையை சுமந்து நிற்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம் இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டும்பா எழுப்புதல் ஆண்டவரே எங்க மூலியமாய் வெளிப்படுவதாக
எழுப்புதலுக்குரியதாக எங்களுக்குள்ள வெளிப்படட்ட ஆண்டவரே. அப்பா, எழுப்புதலை காண்கிற வரைக்கும் எங்களுடைய ஜபங்கள் நிறுத்தப்பட போவது இல்லை ஆண்டவரே. தேசம் முழுவதும் உடைய எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியட்டும். தேசத்தில் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும்பா ஆண்டவரே. இந்த சுவிசேஷ பாரம் எங்களுக்குள்ள அழுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்தும பாரம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. அழிகிற ஜனங்களை நினைத்ததான ஆண்டவரே ஒரு ஆத்தும தாகம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். எங்களுடைய தேசம் எழுப்புதலை காணணும்ப்பா. எங்கள் தேசத்தில் எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியணும். ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் எழுப்புதலுக்குரிய தாகத்தை நீங்கள் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. எல்லாரும் முழு இருதயத்தோடு நம்ம அவரை நாம ஆராதிப்போம். நல்ல வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் ஆராதனைக்குரியவர். இது மௌனமாய் இருக்கிறதற்கு இது நேரம் இல்லை. தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும். பிறர் காயம் வார்த்தையை கொண்டு பிறருடைய காயத்தை ஆற்றுகிறதான ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். ஒரு ஆத்மதாகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே.
வீரன் என்று எழுதும். எல்லாரும் கையில வானத்துக்கு நேராக உயர்த்தி அவரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பு நேசரே உம் திருமுகம் உம்முடைய முகத்தை தேடி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. சுவிசேஷ பாரம் ஒன்றே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, சுவிசேஷ பாரம் என்னுடைய சுமையா மாறணும்பா. உம்முடைய நுகத்தை நாங்கள் சுமக்கணும். உங்களுடைய பாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் எங்களுடைய தேச எல்லையெங்கும் உம்முடைய நாம சொல்லணும்பா. உந்தன் அந்த சுவிசேஷ பாரம் எங்க மேல விழுந்த கடமை. ஆராதனை 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 அன்பரே இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பு நேசரே உம்மை நாங்கள் உம் உயர்த்துகிறோம். திருமுகம் உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசுராஜனுக்கே, ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. நல்லவரே, உம்மை நாங்கள் துயர்த்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அந்த சுவிசேஷ பாரம் எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களாய் நீங்கள் எங்களை மாற்றுங்க. அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்துமதாக எங்களுக்குள்ள வெளிப்படட்ட ஆண்டவரே. எங்களுடைய நோக்கம் எல்லாம் அந்த தேசம் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்.
என்னுடைய தேசம் ஒரு எழுப்புதலை காணணும் ஆண்டவரே. அதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளையும் நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு வர்றோம். கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்டு பதில் தருகிறார். இந்த நாளையும் நம்ம விசேஷமாக தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் எழுப்புதல் உண்டாகணும், தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னு நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கருத்தாக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தேவன் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். நம்ம தேச ரட்சிப்புக்காக தீய வழியிலிருந்து மனம் திரும்ப எல்லாரும் சேர்ந்து ஜெபம். அன்பின் பரலோகமே துதிக்கிறோம், சோதரிக்கிற சபா எங்கள் தேச ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற சபா. ஆனால் எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட உதவி செய்தில்லைங்க சப்பா. தீய வழியிலிருந்து மனம் திரும்ப உதவி செய்தில்லைங்க. எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுங்க ஏசப்பா. எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்தில்லைங்க. தேவ மகிமை நான் வெளிப்படுவதாக ஏசப்பா. தீய வழியிலிருந்து மனம் திரும்பி ஆனவை எங்கள் தேசங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்தில்லைங்க ஏசப்பா. ஒரு ரட்சிப்பின் கடந்தாமல் எங்கள் தேசத்தை தொடுவதாக ஏசப்பா. மகிமையில கடன் வெளிப்படுவதாக. எங்கள் தேசத்தில் ஆனவை அநேக பேர் ரட்சிக்கப்பட உதவி செய்தில்ல முடியாது ஜெபிக்கிறோம். இதுக்காக யாராச்சும் ஹலோ பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. ஆமென். இந்த வேளை ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்துல இருக்க எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படாத படிக்க உடைய கைகள் குறுகி போகலே ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. இதுதான் மெய்யான தெய்வங்களை அறிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. உடைய வல்லமை ஆண்டவரே எங்க தேசத்துல இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா அப்பா உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை அப்பா எங்க தேசத்துல இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத வழிகளை விட்டு நாங்க மனம் திரும்பி ஜெபிச்சா ஆண்டவரே எங்க தேசத்துல சேமத்தை தருவேன்னு சொன்னீங்களேப்பா. எல்லா பாவத்துல இருந்து எங்க ஜனங்கள் விடுதலையாக உதவி செய்யுங்க. நம்முடைய கோபாக்கினைகள்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதும் ரட்சிக்க போற நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். தேசத்தில் உள்ள தலைவர்கள் ரட்சிக்கப்பட எல்லாரும் ஜெயம் பண்ணுவோம். மைமேலோட மக்கள் நன்றி செலுத்துகிறேன் சபா. எங்கள் தேசத்தில் உள்ள தலைவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்தலைங்க. தலைவர்கள் நீதியாக செயல்படனே சபா. ஆனால் அநீதியான காரியங்களை தேவன் மாற்றி போடுங்க சபா. எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு தலைவர் ரட்சிக்கப்படனே சபா. முக்கியமான தலைவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்தலைங்க. எல்லா சத்துரான கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஆனால் எங்கள் தேசத்தில் இருக்க தலைவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்தலைங்க. எல்லா கிரியைகளையும் மாற்றி தேவன் தாமே அனைவர் ரட்சிக்கப்பட உதவி செய்தலைங்க. இந்த யாராச்சும் பரலோபிதாமை துதிக்கிற சோதரிக்கிற சபா. ஆமென். தலைவர்களும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற சபா. ஆமென். ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க சபா. ஆமாப்பா. ஒவ்வொரு தலைவரையும் ரட்சிக்கப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எலெக்ஷன்ல கர்த்தர் தாமே நல்ல ஒரு தலைவரால தேர்ந்தெடுத்தாங்க சபா. ஆமென். தேர்தல்ல கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. சபா கள்ளத்தனமான ஓட்டுக்களை விளையாட கூடாது சபா. ஆமென். ஒவ்வொரு சபா நேர்மையை செய்ய உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு தலைவர்களையும்
ஏசப்பா இந்த இதுல ரட்சிக்கப்பட உதவி உதவி செய்யுங்க. அப்ப மக்களுக்கு நன்மை செய்யற தலைவர்களை மாற உதவி செய்தல்லுங்க. சித்தத்தின்படி கர்த்ததாமே நல்ல ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து அருமுடைய ஆமென். அப்படி செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவ நல்ல பிதாவே ஆமென். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எரேமியா 29 அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். நம்ம தேசத்தில் சமாதானம் வெளிப்படணும். எங்கே பார்த்தாலும் சண்டே கலகம் இருக்குது. அந்த கலகம்லாம் மாறி தேவன் தாமே நம்ம தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு செஞ்சோம். சோதரிக்கிற இசப்பா ஆனவே எங்கள் தேசத்தில் ஆனவர் சமாதானத்தை கட்டளையிடுங்க இசப்பா. இசப்பா ஆனவே சண்டே கலகம்லாம் இருக்கு இசப்பா, அந்த கலகம்லாம் மாற்றி இசப்பா எங்கள் தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆனவே எங்கள் தேசம் சமாதானமாக இருக்க உதவி செய்தல்லுங்க. ஆவியானவர் தாமே இசப்பா எங்கள் தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க இசப்பா. எல்லா சமாதானத்தை ஆனவர் சீர்குலைக்கிற எல்லா கிரியைகளும் மாற்றி போடுங்க இசப்பா. ஆனவே எங்கள் தேசம் சமாதானத்தோடு நிலைத்திருக்க உதவி செய்தல்லுங்க. இதுக்காக யாராச்சும் சமாதானத்துக்காக ஒவ்வொரு தேசத்துல நீரே சமாதானத்தை கட்டளையிடுங்க. இனிமே போர்லாம் நடக்க கூடாது. நிறைய பஞ்சங்கள்லாம் உண்டாகுது. நிறைய பேர் சாப்பாட்டு இல்லாம இருக்காங்க. நீரே மனம் இறங்குங்க. ஒவ்வொரு நாட்டுல உள்ள எல்லா கிரியிலும் அழிக்கப்படுவதாக நீரே சண்டைகள்லாம் மாற்றி போடுங்க. நீரே சமாதானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு தலைவர்கள்கிட்ட நீரே பேசுங்க ஏசப்பா. வல்லமையின் கரங்களுடைய இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா பொருளாதார தேவைகளும் சந்திக்கப்படணும். வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்காக ஒவ்வொருத்தருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். மகிமையிலோடும் சோதரிக்கிற இசப்பா அனுவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்தல்லுங்க இசப்பா. அனுவே பொருளாதார அனுவே இல்லாமல் இருக்காங்க இசப்பா. அந்த தேவையில தேவன் தம்மை சந்திங்க இசப்பா. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ஆண்டவரே, வேலை வாய்ப்பை தேவன் தம்மை கட்டளையிடுங்க. எங்கள் தேச பொருளாதாரத்தோடு இணைந்திருக்க உதவி செய்தல்லுங்க இசப்பா. தேவன் தம்மை எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க இசப்பா. அனுவே எங்கள் பொருளாதாரத்தில் எங்கள் தேசத்தை உயர்த்தி வைங்க இசப்பா. இந்த மகிமை நான் வெளிப்பட இருப்பாங்க. இதுக்கு யாராச்சும் சொல்லுங்க. தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. அந்த வெள்ளைங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். தேசத்துல ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆமாப்பா. ஆண்டவரே. பொருளாதாரத்துக்குரிய தேவைகள்லாம் சந்திக்கப்படுவதாக குடும்பங்களை ஆண்டவரே நீங்க வழிநடத்துங்க இயேசுப்பா. ஆமென். நீங்க தான் எங்கள் தேசத்துல நல்ல ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். ஜனங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள்ல ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லாரும் குடும்பத்தை விட்டு மாறட்டும் மாறுவதாக. இயேசுப்பா எல்லா தடைகளையும் நீங்க நிர்மூலமாக்குவீராக. ஆமென். வாய்ப்பில்லாத ஜனங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க இயேசுப்பா. படித்ததற்கு ஏற்ற ஆண்டவரே ஒரு வேலை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா ஒவ்வொரு அந்த குடும்பங்களுக்குள்ளே நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நல்ல ஆசீர்வாதங்களை கொடுங்க இயேசுப்பா. எங்க தேசத்துல உள்ள ஜனங்கள் ஆண்டவரே நிறைந்த ஆசீர்வாதத்தோடு வாழ நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சாபங்களும் ஆண்டவரே எங்க தேசத்தை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பொருளாதாரத்துக்குரிய தேவைகள் நீங்க சந்தித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன்,
எந்தன் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். நம்ம தேசம் தீமையிலேருந்து பாதுகாக்கப்படணும். வன்முறையினால இயற்கை அழிவினால நம்ம தேசம் பாதிக்கப்படுது. அதுலேருந்து தேவன் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சோமணும். மகிமையிலோடு சோதரிக்கிற சபா அணுவே எங்கள் தேசம் தீமையிலேருந்து பாதுகாக்கப்பட உதவி செய்தல்லுங்க சபா அணுவே. வன்முறையினால் இயற்கை அழிவினால் எங்கள் தேசம் பாதிக்கப்படுதே சபா, அதுலேருந்து தேவன் நம்ம பாதுகாத்து கொள்ளுங்க சபா அணுவே. எல்லா சத்துராணி கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எங்கள் தேசத்தை தேவன் நம்ம இறங்கி வாங்க ஏசப்பா. இயற்கை அழிவிலிருந்து எங்கள் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தேவ மகிமை நாம் வெளிப்படுவதாக ஏசப்பா. அந்த வன்முறையிலேருந்து எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. கையாள இதை கையாள பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிற சோஸ்தரிக்கிற ஏசப்பா. அந்த வேளாண்டவரை எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். அந்த வேளாண்டு எங்க தேசத்துக்காக கூட உடைய சமூகத்துல வார தேசத்தை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. தேசத்துல உண்டாகிற எல்லா வன்முறைகளும் மாறட்டே ஏசப்பா. தீமையினால எங்க தேசம் அழியுது ஏசப்பா. தேசத்துல தேவ பாதுகாப்பு உண்டாகட்டே ஏசப்பா. எல்லா காரியங்களையும் சுத்திகரிச்சு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இயற்கைகளால உண்டாகிற எல்லா சீரழிவுகளும் மாறட்டே ஏசப்பா. தேசத்துல தேவ பாதுகாப்பு உண்டாகட்டு ராஜா. காரியங்களுக்கு விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிசாசானவன் கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே தீவிரமா செயல்படுறானேப்பா. அந்த காரியங்களை தேவன் நாம எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்துல இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் ராஜா. இயற்கைகளால வர சீற்றங்கள் அடைய காற்றுனால வர எல்லா அழிவுகளும் மாறட்டே. எல்லா அழிவுகளுக்கு நீங்களாக்கி தேவன் நாம எங்க தேசத்தை தப்புவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நம்ம தேசத்தில் அநேக சபைகள் எழும்பணும், கிராமம் தெருக்களுக்கு தெரு சபைகள் எழும்பணும். சபை இல்லாமல் நிறைய பேர் நம்ம தேசத்தில் அநேக சபைகள் எழும்பணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சோம். மேலோடு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சபா. எங்கள் தேசத்தில் அநேக சபைகள் எழும்ப உதவி செய்தல்லுங்க சபா. அணுவெல்லாம் சத்துராணி கிரியைகள் அழிக்கப்படுவதாக சபா. அணு ஒவ்வொரு ஜனங்கள் அணுவை சபைக்கு செல்ல உதவி செய்தல்லுங்க சபா. அணுவை கிராமங்கள் தெருக்கள் தெரு சபைகள் எழும்ப உதவி செய்தல்லுங்க. பிசாசனை கிரியைகள் அழிக்கப்படுவதாக சபா. எங்கள் தேசத்தில் அநேக சபைகளை தேவன் நம்ம கட்டளையிடுங்க சபா. சபைகள் அநேகமாக எழும்ப உதவி செய்தல்லுங்க. ஆமென். பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தை எங்களை ஜெபிக்க கொடுத்த உடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் தேசத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இன்னும் அநேக சபைகள் எழும்ப நீங்க உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. அநேக சபைகளை கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைகள் எல்லாம் ஆண்டவரே இன்னும் வளர்ந்து பெருக உதவி செய்தருளுங்கப்பா. ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் சபைகள் எழும்புவதாக, ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் சபைகள் எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சபைகள் எழும்ப நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. 10,000 பேருக்கு ஆண்டவரே, அதற்கு மேல கூடுகிற ஜனங்களை எழும்ப உதவி செய்தருளுங்க. கூட்ட ஜனங்கள் நீங்க தாமே ரட்சிக்கப்படுத்த முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் பாவங்களை விட்டு மனம் திரும்ப நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க தொட்டு ரட்சித்தது போல ஆண்டவரே, அழிகிற ஜனங்களை நீங்க தாமே தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாங்கள் செய்வது பாவம் என்று உணர நீங்க உதவி செய்தருளுங்க. ரட்சிப்பு கேட்ட ஒரு மனம் திரும்புதல் ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிந்தைக்குள்ள செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, இருதயத்தின் கடின தன்மைகள் எல்லாம் மாற உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு சிறுபடைகளையும் ரட்சிக்கப்பட உதவி செய்தருளுங்க. ஒவ்வொரு வாலிபலுக்குள்ளே ரட்சிப்பின் வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்கள் ஆண்களை நீங்க தாமே தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்தான் என்று உம்மை தேட நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. அநேக ஊழியக்காரர்களை நீங்க எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சுவிசேஷங்களை நீங்க தாமே எழுப்புங்க ஆண்டவரே. இயேசுப்பா, உம்முடைய வசனங்கள் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் கடந்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உம்மை ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தருளுங்க. சுவிசேஷம் சொல்லும் பொழுது எந்த ஒரு தடையும் வரவே கூடாது ஆண்டவரே. அநேக மக்களை நாங்க தாமே ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தருளுங்கப்பா. எழுப்புதலுக்காக அநேகர் எழும்பி நிற்க நீங்க உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. பிரசங்கிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை நீங்க தாமே பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமக்கள் அறுவடை செய்ய நீங்க உதவி செய்தருளுங்க. நல்ல ஒரு மேய்ப்பனா இருக்க நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அனுதின ரட்சிப்பு உண்டானது போல ஆண்டவரே, எங்க தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதின ரட்சிப்பு ஆண்டவரே எங்க தேசத்துல உண்டாவதாக. சபைகள் இல்லாத இடங்கள்லாம் சபைகள் எழும்ப நீங்க உதவி செய்தருளுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்துலயும் இத்தனை கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாம தடை செய்ற எல்லா இருளின் அதிகாரங்களை தேசத்தை விட்டு விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அநேகரை கொண்டு எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போற உடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக ஜனங்களை ரட்சிக்கப்பட போற உடைய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. பெரும்
காண்பார்கள், மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. அல்லேலூயா. யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்ம தேசம் பரிசுத்தம் வெளிப்படணும், மனம் திரும்பணும், நம்ம தேசத்தில் இருக்க ஜனங்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சோம். மகிமையிலோடு சோதரிக்கிற சபா எங்கள் தேசத்தில் ஒரு பரிசுத்த வெளிப்பட உதவி செய்தல்லுங்க சபா. எங்கள் தேசத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஆனால் எங்கள் தேசம் பாவத்தை விட்டு அனு மனம் திரும்பனே சபா. ஆனால் பரிசுத்த வாழ்க்கை ஆனவை எங்கள் இருக்க ஜனங்கள் வாழ உதவி செய்தல்லுங்க. இந்த மகிமை தான் வெளிப்படுவதாக சப்பா. ஆனவர் தேவன் நம்ம எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் தேசம் பரிசுத்தமாக உதவி செய்தல்லுங்க சப்பா. ஒவ்வொரு ஜனங்களான மனம் திரும்ப உதவி செய்தல்லுங்க. இல்லை சொத்தரா நிற்கிறேன் அழிக்கப்படும் நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்து. இதற்கா யாராச்சும் அன்னி பரலோக பிதாவே மே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறே சப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறே சப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உதவி செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்களையும் கொடுங்க ஆண்டவரே. மெய்யான தேவனுங்கிறத உணர்ந்து கொள்ள உதவி செய்தருளுங்க. வெளிப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். மனக்கண்களை ஆண்டவரே திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்லை மண்ணை வணங்குறாங்களே சப்பா. காரியங்களாம் மாறும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் பேசுங்க, ஒவ்வொரு ஜனங்களை நடத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு உணர்வு உண்டாகும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர்களையும் கர்த்தர்தான் மாற்றுங்க ஏசப்பா. மனம் திரும்புதல் உண்டாகட்டாண்டவரே. ரட்சிப்பை கட்டளையிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். நல்ல கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பிதாவே. ஆமென். நம்ம தேசத்துல அநேகமான சுவிசேஷங்கள் வெளிப்படணும், சுவிசேஷர்கள் அநேகமாக எழுமணும்னு சொல்லி எல்லாரும் செஞ்சோம். சோதரிக்கிற சபா அணுவை எங்கள் தேசத்தில் அநேகமான சுவிசேஷங்கள் எழும்ப உதவி செய்தல்லுங்க. இந்த சுவிசேஷத்தில் எங்கள் சபைக்கு அணுவை எழுப்பித்தாங்கப்பா. எங்கள் தேசத்தில் அநேகமான சுவிசேஷங்கள் எழும்ப உதவி செய்தல்லுங்க. ஒவ்வொரு ஜனங்களுக்கான சுவிசேஷம் விதைக்கப்பட உதவி செய்யுங்க ஐசப்பா. அணுவை எங்கள் தேசத்தில் அநேகமான சுவிசேஷங்கள் எழும்பணும் ஐசப்பா. ஆனால் ஒவ்வொரு இடத்துல இந்த சுவிசேஷங்கள் சொல்ல உதவி செய்தல்லுங்க. இந்த சுவிசேஷத்தை கேட்டு அணுவை அநேக ஜனங்கள் மனம் திரும்பணும் ஐசப்பா. அணுவை தேவ மகிமை தான் வெளிப்படுவதாக அநேகமான சுவிசேஷத்தில் எங்கள் சபை எங்கள் தேசத்தில் எழுப்பித்தாங்க ஐசப்பா. இருக்கா யாராச்சும்? அப்படி பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அந்த வேலை ஆண்டு எங்கள் தேசத்துக்காக கூட உடைய சமூகத்தில் வார ஏசப்பா. எங்கள் தேசத்தில் ஆண்டு அநேக சுவிசேஷர்கள் எழுப்புங்க ஏசப்பா. ஆண்டு சுவிசேஷ பாரம் ஒவ்வொரு ஜனங்களையும் அழுத்தட்டு ஏசப்பா. அழிகிற ஜனங்களாண்டே கருத்தில் கொண்டு ஆண்டே சுவிசேஷம் சொல்ற நபர்களை எழுப்புங்க ஏசப்பா. எனக்காக திருப்ப நிற்க ஒரு நபரை தேடுறீங்களே ஏசப்பா. அழிகிற ஜனங்களுக்காக ஆண்டே சுவிசேஷம் சொல்ற நபர்களை எழுப்புங்க ராஜா. அந்த பாரம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் அழுத்தட்டு ஏசப்பா. ஒவ்வொரு சுவிசேஷ கூட நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. அவளுக்கு ஆண்டு தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் ஏசப்பா. இன்னும் சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு உணர்வை கொடுங்க ஏசப்பா. இன்னும் அநேக இடத்துல ஆண்டே போய் உண்மை பற்றி சொல்ல உதவி செய்யுங்க. அவளுக்குள்ள உண்டாகிற எல்லா பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஏசப்பா. தைரியத்தோடு உடைய நாமத்தை ஆண்டே சொல்ல உதவி செய்யுங்க. அதன் மூலம் ஆண்டு அநேகர் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. அதன் மூலம் ஆண்டு எங்க தேசத்தில் ஆண்டு தேவ வெளிச்சம் உண்டாகும்படியாய் நாங்கள் சுவிசேஷர் ஆண்டே பாத ஆண்டு தேசம் எங்கும் பரவ உதவி செய்யுங்க. கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும்
ஆவியான தேவனுக்கு அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அல்லேலூயா. ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவுது. நம்ம தேசத்தில் நீதியும் சத்தியமும் நிலைக்கணும், அனிதான் ஊழல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சோம்ணும். திக்கிறோம் சோதரிக்கிற ஏசப்பா அணுவே எங்கள் தேசத்தில் அணு நீதியும் சத்தியம் நிலைக்க உதவி செய்தலுங்க. ஊழல்லாம் நீங்கள் நேசப்பா அணுவரே எங்கள் தேசத்தில் அணுவ நீதி நிலைக்க நேசப்பா சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்தலுங்க ஏசப்பா. அணுவது மகிமை தான் வெளிப்படுவதாக அணுவ நீதியும் சத்தியம் நிலைக்க உதவி செய்தலுங்க ஏசப்பா. மகிமை தான் எனக்கு மகிமையில கடன் தான் வெளிப்படுவதாகப்பா. இதுக்கா யாராச்சும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. இந்த தேசத்துக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த தேசத்திற்கு அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க உதவி செய்தருங்க. யாரும் தவறான காரியங்களை ஈடுபடவே கூடாது இயேசப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளே நம்முடைய வல்லமைக்கான இறங்கட்ட ஆண்டவரே. அநியாயத்துக்காக யாரும் செயல்படவே கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உண்மையாய் செயல்பட நீங்க உதவி செய்தருங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட காரியங்களை எப்படி செய்யன்ற ஒரு ஞானம் உண்டாவதாக ஆண்டவரே. அது செயல்படுகிற ஒவ்வொருத்தர் மேலும் நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. அநீதியான காரியங்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ரட்சிப்பின் வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வெளிப்படுவதாக ஆண்டவர். எல்லா ஊழல்களும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். யார் லஞ்சம் வாங்கிட்டு செயல்படவே கூடாது ஆண்டவரே. எது நீதியோ அதுக்காக செயல்பட உதவி செய்தல்லுங்கப்பா. அநீதியான காரியங்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே நியாயாதிபதியா வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல ஆண்டவரே நதி வற்றாத நீதி நதியை போல இருக்க உதவி செய்தல்லுங்கப்பா. அந்த நீதி வற்றாத நீதா அறியா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தண்ணீரை போல புரண்டு வர நீங்க உதவி செய்தல்லுங்க. ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீங்க ஏதாமே நீதி நியாயத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய ஜனங்களுக்கு நீதி கிடைக்க உதவி செய்தல்லுங்கப்பா. பணத்தினால யாருமே முன் வரவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நீதிக்காக செயல்பட நீங்க உதவி செய்தல்லுங்க. ஏழை ஜனங்களை நீங்க ஏதாமே கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்தவர்களா இருக்கு நீங்க உதவி செய்தல்லும்படியா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துல செயல்படுற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உண்மையா இருக்கு நீங்க உதவி செய்தல்லுங்க. அப்படியே செய்ய நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 127வது அதிகாரம் 3வது வசனம். 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தேசத்தில் குழந்தைல ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவோம். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். மேலோடைய மக்கள் நன்றி செலுத்துகிறேன் சபா. அனுவே எங்கள் தேசத்தில் ஆன குழந்தையில ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஆண்டவே எங்கள் தேசத்தில் குழந்தை பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கு தேவன் நம்ம குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுங்க ஐசப்பா. இந்த மகிமை தான் வெளிப்படுவதாக ஐசப்பா. ஆண்டவே அண்ணாளுக்கு ஆண்டவே சாமையில் கொடுத்தது போல ஐசப்பா. எங்கள் தேசத்தில் குழந்தை பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கு தேவன் குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுங்க ஐசப்பா. பிசாசின் அழிக்கப்படுதா குழந்தை ஒவ்வொருத்தருக்கு தேவன் நம்ம குழந்தை பாக்கியத்தை கட்டளை இட நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஆமாப்பா. குழந்தை இல்லாம இருக்காங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆமென். தந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா. டாக்டர்னால முடியாத ஆண்டவரே ஏசப்பா. உங்களால ஆண்டவரே முடிய ஆண்டவரே ஏசப்பா. ஆமென். கண்ணீர் பதில் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஏழு நாம பேசணும் முன்னாடி ஆண்டவர் தலை நிமிர்ந்து நிற்க உதவி செய்தருளும்படியா. ஆமென். அண்ணாளுக்கு எப்படி சாமியை கொடுத்தீங்களா ஆண்டவரே ஏசப்பா. தேசத்துல யாரா குழந்தை இல்லை ஆண்டவரே. குழந்தை பக்கத்தை நாம கட்டளை இடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம தேசத்தில் இருக்க மதுபான கடைகளை அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மதுபானம் குடிக்கிற ஆண்களை தேவன் நம்மை தொடணும். நம்ம தேசத்தில் 90% ஆண்கள் மதுபானம் குடிக்கிறாங்க. 99% பெண்கள் மதுபானத்தினால இருக்காங்க. அந்த மதுபான கடைகளை அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சோம்.
உனக்கு நன்றி செலுத்துகிறேன் சபா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவர் மதுபானத்தில் ஆண்டவர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சபா. இந்த கிரியைகளை தேவன் மாற்றி போடுங்கப்பா. மதுபான கடைகளை தேவன் மாற்றி போடுங்க. மகிமையில கடந்த வெளிப்படுவதாக சபா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்க ஆண்களை பெண்களை தேவன் நம்மை தொடுங்கப்பா. ஆண்டவர் ஆண்கள் மதுபானத்திலான ஆண்டவரே அடிமையாக இருக்காங்க சபா. அந்த கடைகளை மாற்றி போடுங்க. மதுபான கடைகள் அடைக்கப்பட உதவி செய்தல்லுங்க சபா. ஆண்டவரே தலைவர்களோட பேசுங்க சபா. மதுபான கடைகள் அடைக்கப்பட நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்தும். தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. அந்த வேளைங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே எங்கள் தேசத்துல அந்த மதுபானத்தினுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். ஆமென். ஆண்டவரே இயேசுப்பா அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்கள் மேல நீங்க மனம் இறங்குங்க. ஆமாப்பா. ஒவ்வொரு வாலிபர்கள் மேல நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆமென். ஒரு மனம் திரும்புதல் உண்டாவதாக. ஆமென். எங்க ஜனங்கள் அந்த மாதிரி கிரியைகள் இருந்து மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சாவு எங்க தேசத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. எல்லா அடிமைத்தனங்களும் இப்பொழுதே ஒவ்வொரு ஜனங்களை விட்டு விலகுவதாக. அப்ப அந்த ஆமென். குடும்பங்கள் சீரழிந்து போகுதே இயேசுப்பா. ஆமாப்பா. மரணங்கள் ஏற்படுது ஆண்டவரே. ஆமென். எங்க தேசத்தை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆமென். எங்க தேசத்துல இந்த மதுபானத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே இந்த மதுபானத்திலிருந்து விடுதலையாக நீங்க உதவி செய்யுங்க. அடிமைப்படுகிற ஒவ்வொரு வாலிபர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. மதுபானத்தினுடைய வெறிகளும் மாறட்டும் இயேசுப்பா. இப்பொழுது ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இந்த மதுபான கடைகளை மூட நீங்க உதவி செய்வீங்க. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளோடு நீங்க பேசுங்க இயேசுப்பா. அந்த மதுபான எங்க தேசத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த மதுபான கடைகள் எங்க தேசத்துக்கு வேண்டாம் இயேசுப்பா. ஆண்டவரே எங்க ஜனங்கள் மனம் திரும்ப நீங்க உதவி செய்யுங்க. இந்த பாவமான கிரியைகள் எங்க தேசத்துல வேண்டாம் இயேசுப்பா. ஜனங்களை இதுல இருந்து நீங்க விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமேல் மதுபானம் குடிக்க கூடாதுங்கிற உணர்வு ஒவ்வொருடைய சிந்தையிலையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே நீங்க மனம் இறங்குவீராக. இப்பொழுது ஒரு மனம் திரும்புதல் உண்டாவதாக. ஒவ்வொருவரை ரட்சிக்கப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். நான் ஜெபிக்காததா என் தேசம் அழிகின்றதே. திறப்பில் நிற்காததா என் ஜனம் அழிகின்றதே. நான் ஜெபிக்காததால் தேசம் அழிகின்றதே. திறப்பில் நிற்காததா என் ஜனம் அழிகின்றதே. தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். ஜபிச்ச ஜப குறிப்பு தேவன் பதில் தந்த காயிலான கடங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளே நம்ம ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜபிக்க ஆரம்பிப்போம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. அப்பளுடைய தேவன் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா.
அப்போ தேசத்தை அழிக்காதபடிக்கு தேவன் ஒரு மனுஷனை தேடுறாரா? ஆனால் யாருமே என்ன செய்யலையா? ஒரு மனுஷனுமே இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ பிசாசு ஒரு காரியத்துக்காக மனுஷனை தேடுறான், இயேசு கிறிஸ்துவும் ஒரு காரியத்துக்காக என்ன செய்கிறாங்க? மனுஷனை தேடுறா. ஹல்லேலூயா. பிசாசு எதுக்காக ஒரு மனுஷனை தேடுறான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கணும், அவன் ஜெபிக்கிறத தடை செய்யணும், அவன் வேதம் வாசிக்கிறத தடுக்கணும், அவன் பரிசுத்தமாக வாழ்கிறத என்ன செய்யணும்? தடுக்கணும், அவன் பாவத்துக்குள்ளே உள்ளாகணும், அவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அழிக்க பண்ணணும், அவன் எந்த விதத்துலேயும் பரிசுத்தமாக வாழக்கூடாது அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காக பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு மனுஷனை தேடுறான். ஆனால் தேவன் எதுக்காக தேடுறார் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தணும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான வியாதிகளில் இருந்து விடுதலையை கொடுக்கணும், தேசத்துக்காக அவன் எழும்பக்கூடிய ஒரு பாத்திரமாக திறப்பில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை என்ன செய்கிறாரு? தேவன் தேடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ பிசாசோட வேலை என்ன அப்படின்னா, அவனோட திட்டம் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காக நம்மளை ஒரு மனுஷனை தேடுறான். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக தேவன் நம்மளை ஒரு மனுஷனை தேடுறாரு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் தேடக்கூடிய அந்த மனுஷன் ஏன் நம்மளாக இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா. அப்போ தேவன் தேடுகிற ஒரு மனுஷனாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அவருடைய பாரத்தை சுமக்கிறவரா, அவருடைய ஆத்ம தாகத்தை சுமக்கிறவர்களா, அவருடைய நுகத்தை சுமக்கிறவர்களாக, அவருடைய எழுப்புதலுக்குரிய அந்த வல்லமையை சுமக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மனுஷனாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. தேடுகிறா என்ன தேடுகிறா, காணாமல் போன என்ன அவர் தேடுகிறார், தேடுகிறார் என்ன தேடுகிறார், காணாமல் போன என்ன அவர் தேடுகிறார், காணாமல் போன என்ன அவர் தேடுகிறார், உலர்ந்த எலும்பான என்ன அவர் உயிர் பெற தேடுகிறார், அவர் சாயலை இழந்த என்ன அவர் மாற்றிட தேடுகிறார், உலர்ந்த எலும்பான என்ன அவர் உயிர் பெற தேடுகிறார், அவர் சாயலை இழந்த என்ன மாற்றிட தேடுகிறார், திறப்பின் வாசலில் நிற்க என்ன தேடுகிறார், தேசத்தின் சுவரை அடைக்க என்ன தேடுகிறார், திறப்பின் வாசலில் நிற்க என்ன தேடுகிறார், தேசத்தின் சுவரை அடைக்க என்ன தேடுகிறார், என்ன தேடுகிறார், தந்தான தந்தன 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 தந்தான தந்தன தந்தான தந்தன 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 தந்தான தந்தன. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம பாரம் நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும்? வெளிப்படணும். அழுகிற ஜனங்களை நினைத்து அந்த ஆத்ம பாரம் நம்மளுக்குள்ளே உண்டாகணும். நம்மளுடைய தேசம் ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய தேசம் அழிவிலிருந்து மீட்கப்படணும், பாவத்திலிருந்து மீட்கப்படணும், நம்மளுடைய தேசம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், நம்ம தேசம் முழுவதும் அவருடைய நாமம் என்ன செய்யணும்? சொல்லப்படணும். அப்படிங்கிற அந்த தாகம், அந்த எழுப்புதலுக்குரிய அந்த வல்லமை நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும்? உண்டாகணும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தனி மனிதனுக்குள்ளே அந்த எழுப்புதலுக்குரிய தாகம், அந்த ஆத்ம பாரம் உண்டாயிருச்சு அப்படின்னா தேசத்தில் கூடிய சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும்? எழுப்புதல் உண்டாயிரும். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தாகம் தான் என்ன செய்யும் அப்படின்னா தேசத்தில் பற்றி எரிய வைக்கும், தேசத்தில் எழுப்புதலை உண்டு பண்ண வைக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே ஆத்ம பாரம், அழிகிற ஜனங்களை குறித்ததான ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே இல்லை அப்படின்னா தேசத்தில் சுவரை அடைக்கக்கூடிய மனுஷனாக நம்மளால் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அவர் தேடக்கூடிய மனுஷனாக நம்மளால் இருக்க முடியாது. அதுக்குரிய தகுதி நம்மளுக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. அப்போ அவர் தேடக்கூடிய மனுஷனை நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த ஆத்ம பாரம், அந்த ஆத்ம உணர்வு, ஜனங்களை குறித்ததான அந்த தாகம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும் போது மட்டும்தான் நம்ம அந்த ஆத்ம பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். அவர் தேடக்கூடிய அந்த நபராகவும் நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும், நம்ம தேசம் பாதுகாக்கப்படணும், நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும், அவருடைய வல்லமை நம்ம தேசத்துக்குள்ளே வெளிப்படணும், நம்ம தேசத்தில் இருக்கிற சுவரை அடைக்கத்தக்கதான அந்த மனுஷனாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம்.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்யணும்? ஜெபிக்கும்போது தேசத்தில் ஒரு சேமத்தை, ஒரு எழுப்புதலை தேவன் என்ன செய்வார்? உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அந்த எல்லா விதமான பாவத்தின் கிரியைகள்லேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்பணும். முதல்ல நம்ம மனம் திரும்பி நம்ம அவரிடத்துல கேட்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களை அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடணும். நம்மளுடைய பாவங்களை அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ எல்லா விதமான பாவத்தின் கிரியைகளில் இருந்து நம்ம முதல்ல நம்ம மனம் திரும்பும்போது நம்மளுடைய தேசம் ஒரு எழுப்புதலுக்குரிய தேசமாக மாறும். ஹல்லேலூயா. 2வது சங்கீதம் எழுதின புஸ்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக என்ன காரணம்னா அவர் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன். அப்போ நம்மளுடைய தேசத்துக்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும்போது நம்மளுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஒருமனப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உண்மையாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். கருத்தாய் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சபையாய் இணைந்து ஜெபிக்கணும், இல்லை தனி மனிதனாய் ஜெபிக்கணும், குடும்பமாக இணைந்து ஜெபிக்கணும். அடிக்கடி நம்ம உபவாசம் இருந்து நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சி ஜெபிக்கும்போது நம்மளுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ தேசத்தில் 2வது ஒரு காரியம் எழுப்புதல் உண்டாகணும் அப்படின்னா நம்ம தங்களை ஃபஸ்ட்டு மனம் திரும்பி நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் நம்ம கேட்கணும். 2வது நம்ம ஜெபிக்கும்போது நம்மளுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மீது மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. அப்போ எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அவன் தேசத்தில் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யக்கூடாதுன்னு தேவனிடத்தில் என்ன செய்கிறான்? கருத்தா ஜெபிக்கிறான். மழை என்ன செய்யலை? பெய்யலை. மறுபடியும் மழை வேணும் அப்படின்னு கருத்தாய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். அந்த தேசத்தில் என்ன செய்யுது? மழை உண்டாகுது. அப்போ எலியாவை போல் நம்மளும் நம்மளுடைய தேசத்துக்காக எழுப்புதலுக்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம கருத்தாய் ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாக அந்த எழுப்புதலின் அக்கிலியை நம்மளுடைய தேசத்தில் என்ன செய்வார்? போடுவார். தேசம் ஒரு எழுப்புதலுக்குரிய தேசமாக என்ன செய்யும்? மாறு. ஹல்லேலூயா. அப்போ 3வது ஒரு காரியம், நம்ம கருத்தாய் ஜெபிக்கும்போது தேசத்தில் ஒரு எழுப்புதலை நம்ம உண்டு பண்ணலாம். ஹல்லேலூயா. எரேமியா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம், எழுப்புதல் வேணும் அப்படின்னா நம்ம எழுப்புதல் வேணும்னு மட்டும் தேவனுடைய சமூகத்தில் கடமைக்காகவோ இல்லை கட்டாயத்துக்காகவோ நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோடு நம்ம தேவனை தேடும்போது என்னை நீங்கள் கண்டடைவீர்கள். அப்போ எழுப்புதலை நம்ம கண்டடையணும் அப்படின்னா முழு இருதயத்தோட முழு பலத்தோட அவருடைய சமூகத்தில் நம்ம நிச்சயமாக தேடும்போது நிச்சயமாக நம்மளுடைய தேசத்தில் என்ன செய்வார்? தேவன் எழுப்புதலை உண்டு பண்ணுவார். நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் எப்போ அவருடைய சமூகத்தில் இருந்தாலும் நம்மளுடைய முழு இருதயத்தையும் அவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சிடணும்? ஊற்றி விட்டு அண்ணாலை போல் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ முழு இருதயத்தோடு அவரை தேடும்போது நம்மளுடைய தேசத்தில் ஒரு மகா பெரிய எழுப்புதலை நம்மளால் காண முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 27வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. தாவீது தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்குறாரு. நான் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யணும்? பார்க்கணும். அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யணும். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் தாவீது கேட்குறாரு. அதே காரியத்தை கடைசி வரைக்கும் என்ன செய்யலை?
விடவே இல்லை. அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தாவீது என்ன செஞ்சார் அப்படின்னா, கர்த்தரிடத்துல திரும்ப திரும்ப மறுபடியும் அந்த காரியத்தை என்ன செஞ்சான் அப்படின்னா, தாவீது கேட்டுக்கொண்டே இருந்து அந்த காரியத்தை என்ன செஞ்சான் அப்படின்னா பெற்றுக்கொண்டான். அதே போல தான் நம்மளும் எழுப்புதல் வேணும்னு நம்ம எப்பயிலிருந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எழுப்புதலுக்காக அநேக நாட்கள் என்ன செய்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வர்றோம். ஆனால் தேவன் ஒரு சில இடங்களில் என்ன செஞ்சுருக்காரு, எழுப்புதலை தந்திருக்காரு. அதே போல் நம்மளும் இன்னும் நம்மளுடைய தேசத்தில் எழுப்புதல் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. தாவீதை போல் நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட மறுபடியும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது எழுப்புதலுக்காக அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அதை என்ன செய்வார், தராமல் இருக்க மாட்டார். நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுடைய முழு இருதயத்தோடு நம்ம அவரை தேடணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை தேவன் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஏசையா, ஆராதனை 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 அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஏசையா, ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியில் அக்கினியை போட வந்தேன் அப்படின்னா பூமியில் அதுவா அக்கினி பற்றி எரியுமா அப்படின்னா என்ன செய்யாது, அக்கினி பற்றி எரியாது. அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினி தான் என்ன செய்யும், பூமியில் வெளிப்படும். அதன் மூலமாக தான் எழுப்புதல் என்ன செய்யும், உண்டாகும். அப்போ ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அப்போ அவருடைய அக்கினி நம்மளுக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் தேசத்தில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் நம்மளுடைய இருதயமாகிய பலிபீடம் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் அது அணைந்து போகிற பலிபீடமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு தனி மனிதனுக்குள்ளே வெளிப்படுகிற அந்த அக்கினி தான் என்ன செய்யும், மற்றவர்களுக்குள்ள அந்த அக்கினி தான் தேசத்தில் என்ன செய்யும், வெளிப்படும். அப்போ தான் பூமியின் முழுவதும் அக்கினி என்ன செய்யும், பற்றி எரியப்படும். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அப்போ தான் என்ன செய்யும், நிறைவேறும். அப்போ அவருடைய அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நபர்களும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம நிற்கும்போது தேசத்தில் ஒரு மகா பெரிய எழுப்புதல் என்ன செய்யும், உண்டாகும். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளே எரிகிற அந்த தீ தான் என்ன செய்யும், பெரிய ஒரு நெருப்பாய் அக்கினியாய் தேசத்தில் பற்றி எரியும். அப்படி பற்றி எரியும் போது தான் தேசத்தில் ஒரு எழுப்புதல் என்ன செய்யும், உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளை எழுப்புதலை பார்க்கணும், நம்ம தேசம் ஒரு எழுப்புதலுக்குரிய தேசமாக மாறணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஒரு காரியம், நம்ம கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். மூணாவது முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணும், தேவனை தேடணும். நாலாவது அவருடைய அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த 4 காரியங்களும் ஒரு மனுஷனுக்குள்ளே வெளிப்படும் போது நம்மளுக்குள்ள அந்த எழுப்புதலுக்குரிய தாகம், எழுப்புதலுக்குரிய வல்லமை என்ன செய்யும், வெளிப்படும். தேவனுடைய பாரத்தை சுமைக்கிற ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் நம்மளுக்குள்ள வெளிப்படும். அப்போ ஒரு தனி நபருக்குள்ள ஒரு வல்லமை, அவருடைய ஆத்ம பாரம், ஒரு எழுப்புதல் ஒரு தனி நபருக்குள்ளே உண்டாகும்போது அவனுக்குள்ளே இருக்கிற எழுப்புதல் என்ன செய்யும், தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே வெளிப்படும். அப்போ குடும்பம் முழுவதும் என்ன செய்யும், எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களா
மாறுவோம். அப்போ குடும்பம் ரட்சிக்கப்பட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகும்போது சபைக்குள்ளே என்ன செய்யும்? ஒரு மிகப்பெரிய மாற்றம் எழுப்புதல் என்ன செய்யும்? உண்டாகும். அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே உண்டாகின எழுப்புதல் சும்மா இருக்குமா அப்படின்னா என்ன இருக்காது? இருக்காது. அது பல கிராமங்களுக்கு என்ன செய்யும்? எழுப்புதலை உண்டு பண்ணும். அப்போ கிராமங்களில் எழுப்புதல் உண்டாகுனா ஒவ்வொரு மாவட்டங்களில் என்ன செய்யும்? எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ மாவட்டங்களை எழுப்புதல் வந்து என்ன செய்யும்? மாநிலங்களில் உண்டு பண்ணும். அப்போ மாநிலங்களில் எழுப்புதல் வந்து என்ன செய்யும்னா தேசங்களில் எழுப்புதலை உண்டாக்கும். அல்லேலூயா. அப்போ அப்படி படிப்படியாக என்ன செய்யும் அப்படின்னா எழுப்புதல் என்ன செய்யும்? பரவும். தேசம் முழுவதும் என்ன செய்யும்? எழுப்புதலுக்குரிய தேசமாய் மாறு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் நம்ம எழும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேசம் நிச்சயமாக என்ன செய்யும்? எழுப்புதலை பார்க்கும். அல்லேலூயா. தேவன் தேடுற அந்த ஒரே ஒரு மனுஷன் தான் யார் அப்படின்னா நம்மளா என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய், தேவனுடைய அந்த ஆத்ம உணர்வை நம்ம சுமக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும். அல்லேலூயா. தேவன் மோசேயை தெரிந்தெடுத்தார். அவனுக்குள்ளே இருந்த அந்த எழுப்புதல் தாகம் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் என்ன செஞ்சிச்சு? வெளிப்பட்டுச்சு. அப்போ தானியேலுக்குள்ளே இருந்த அந்த ஆத்ம பாரம் பாபிலோன் தேசம் முழுவதும் என்ன செஞ்சிச்சு? வெளிப்பட்டுச்சு. அப்போ எலியாவை தேவன் தெரிந்தெடுத்தார். அவனுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம் என்ன செஞ்சிச்சு? தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. தேவன் தெரிந்தெடுத்த ஒரு மனுஷனும் அந்த தேசத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களும் தேசத்தில் எழுப்புதலை உண்டு பண்ணாங்க. அல்லேலூயா. அப்போ நம்மளை தேவன் எடுத்திருக்காரு அப்படின்னா எதுக்காக தெரிந்தெடுத்திருக்காருன்னா தேசத்தில் எழுப்புதலை நம்ம என்ன செய்யணும்? உண்டு பண்ணணும். தேசத்தில் நம்மளை கொண்டு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுன்னு சொல்லிட்டு தான் தேவன் என்ன செஞ்சுருக்காரு? நம்மளை தெரிஞ்செடுத்திருக்காரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவனுடைய அந்த ஆத்ம பாரத்தை சுமக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அவரோட நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். சுவரை அடைக்கத்தக்க தேவன் ஒரு மனுஷனை தேடுறாரு. அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, நம்ம தான் தேசத்துக்காக திறப்பிலே நிற்கணும். அல்லேலூயா. இது ஒரு கதை சம்பவம். அப்படி ஆனால் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கிணறு இருந்துச்சான். அந்த கிணறுல வந்து நிறையா தண்ணி, எப்போதுமே தண்ணி இருக்குமா. அதனால் அந்த கிராமத்து ஜனங்கள், அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அந்த கிணத்துல தான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அவளுடைய தேவைக்கெல்லாம் என்ன செஞ்சுக்குவாங்க? பயன்படுத்திக்கிடுவாங்களாம். ஆனால் தண்ணி ஆழத்தில் போனதுனால அந்த கிணறு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா மறந்துட்டாங்க. அது குப்பை அடைஞ்சு போய் இலைகள் எல்லாம் குப்பையாக என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிணத்தை மூடிருச்சு. யாரும் அதை என்ன செய்யலை? கண்டுக்கிறவே இல்லை. ஆனால் அவளுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கிணறு தான் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து அவளுக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் அந்த தண்ணியிலேருந்து தான் அவள் என்ன செஞ்சாங்க? பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த கிணறு என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வாலிபன் மட்டும் அந்த கிணறு நம்மளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கிணறு, ஏன் இப்படி வந்து அந்த கிணறு வந்து மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்னா அந்த கிணறு என்ன செஞ்சான்? சுத்தம் செய்ய என்ன செய்கிறான்? ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு இலையில பூரா என்ன செய்கிறான்? வெட்டி எடுக்கிறான். அதில் உள்ள மண்ணை பூரா நோண்டி எடுக்கிறான். அதில் உள்ள எல்லா கழிவுகளையும் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா அகற்றிட்டான். கடைசியில் தோண்டி பார்க்கும்போது அந்த கடைசியில் அந்த கிணத்துல வந்து அந்த மண்ணில் வந்து லேசாக என்ன செஞ்சிச்சான்? ஒரு ஈரப்பதம் இருந்துச்சான். அப்போ அவன் நினச்சானா இதை நம்ம தோண்டி எடுத்தோம் அப்படின்னா என்ன செய்யலாம்? மறுபடியும் தண்ணி என்ன செஞ்சிடும்? வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி தோண்டி 1 மாதத்துக்கு மேலே அதை சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தானா. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே அவன் சுத்தம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதிலேருந்து அழகான தண்ணி என்ன செஞ்சுருக்கு? வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு உணர்வு, யாருக்குள்ளேயுமே வராத ஒரு உணர்வு என்னென்னா அந்த வாலிபனுக்குள்ளே என்ன செஞ்சிச்சு? வந்ததுனால தான் அந்த கிணறை மறுபடியும் சுத்தம் பண்ணுறான். மறுபடியும் அதிலேருந்து தண்ணீர் என்ன செய்கிறான்? வர வைக்கிறான். அப்போ மறுபடியும் அந்த ஜனங்கள் எல்லாரும், அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் அங்கே தான் வந்து தண்ணி எடுத்து மறுபடியும் என்ன செஞ்சாங்க? அந்த தண்ணியை பயன்படுத்தி சமைக்க எல்லாத்துக்கும் தேவையான தண்ணியை அதிலேருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் நினச்சான் அப்படின்னா எதை வேணாலும் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அப்போ அந்த வாலிபனுக்குள்ளே இருந்த ஒரு உணர்வு அவ்வளோ பெரிய கிணத்தையும் சுத்தம் பண்ணி மீண்டும் தண்ணி எடுத்து பயன்படுற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு? ஆறிச்சு. அப்போ ஒரு மனுஷன் நினச்சான் அப்படின்னா, ஒரு வாலிபன் நினச்சதுனால தான் அந்த கிராமத்தையே என்ன செஞ்சான்? மாற்றினான். அப்போ நம்மளும் நினச்சோம் அப்படின்னா நம்ம தேசத்தை மாற்ற முடியும் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் ஒவ்வொரு நாளும் எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களாய் தேசத்தில் நிற்கிறவர்களாய் நம்ம மாறும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆயிரத்தி 1904ஆம் ஆண்டு இவான் ராபர்ட்ஸ் மூலம் வந்து வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் என்ன செஞ்சார்? உண்டு பண்ணார். ஒரு தனி மனிதனாக நின்று ஜெபிச்சதுனால தான் வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் உண்டானது. ஹல்லேலூயா. தென்கொரியா தேசத்து எழுப்புதலுக்கு காரணம் யாருன்னா
அந்த பாலியாங்கிசோ அந்த பாஸ்டர் ஜெபிச்சதுனால தான் தென்கொரியா தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானுச்சு. ஹல்லேலூயா. 1905 பண்டிதர் ராமாபாய் அந்த அம்மா மூலியமாக தான் என்ன செஞ்சிச்சு, இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானது. ஹல்லேலூயா. 1906 தான் வில்லியம் சைமோர் என்கிறவரால் தான் அமெரிக்க தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானுச்சு. இவங்க எல்லாரும் எப்படின்னா தனி மனிதனாக நின்று தேசத்தில் நின்று ஜெபிச்சதுனால தான் அந்த தேசம் ஒரு பெரிய எழுப்புதலுக்குரிய தேசமாக என்ன செஞ்சிச்சு, மாறுச்சு. ஹல்லேலூயா. 1986 1987 தான் சாத்திரசம்பட்டியில் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களால் ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செஞ்சிச்சு, உண்டானுச்சு. ஹல்லேலூயா. அப்போ அவர் மூலியமாக தான் நம்மளுடைய பட்டணங்களில், நம்மளுடைய கிராமங்களில், நம்மளுடைய மாவட்டங்கள்லாம் எழுப்புதல் உண்டானதுக்கு காரணம் யார் அப்படின்னா தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களால் தான் உண்டானுச்சு. அதே மாதிரி 4 மாவடியில் எழுப்புதல் உண்டானதுக்கு காரணம் யார் அப்படின்னா சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மூலமாக தான் எழுப்புதல் உண்டானுச்சு. அப்போ ஒரு தனி மனிதனை கொண்டு நம்ம பார்க்குற அளவுக்கு தேவன் என்ன செஞ்சுருக்காரு, எழுப்புதலை உண்டு பண்ணியிருக்காரு. அப்போ நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சோம் அப்படின்னா நம்மளை கொண்டு தேவன் என்ன செய்வார், எழுப்புதலை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம தேசம் அழிந்து போகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம தான். நம்ம தேசம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம தான். நம்ம ஒழுங்காக மனம் திரும்பி நம்ம கருத்தாய் ஜெபித்து எல்லா காரியங்களையும் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை தேவன் நம்ம மூலமாக என்ன செய்வார், உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லோரும் நம்ம கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் தேடுகிற ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தில் சுவரை அடைக்கத்தக்கதான ஆண்டவரே, திறப்பிலே நிற்கத்தக்கதான ஒரு மகிமையின் வல்லமை எங்களுக்குள்ள உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏனோ தானோ நம்ம தேவனிடத்தில் நம்ம சொல்லக்கூடாது. அவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய், அவருடைய உணர்வை சுமக்கிறவர்களாய், அவருடைய சுமையை சுமக்கிற பாத்திரங்களாய் நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களையும் எழுப்புங்கப்பா. ஆண்டவரே தனி மனிதனுக்குள்ள ஒரு எழுப்புதலின் வல்லமை வெளிப்படும் போது தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். ஆண்டவரே அப்பா அந்த நபர்களாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்கள் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகணும், அது எங்க மூலியமாய் உண்டாகணும் ஆண்டவரே, ஏன் மூலியமா உண்டாகணும் ஆண்டவரே. எல்லாரும் தாகத்தோட சத்தமா அவருடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சி மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமாப்பா. எழுப்புதலுக்குரிய தாகம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். உம்முடைய நாமம் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேனப்பா. எங்களை கொண்டு நீங்கள் எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. எழுப்புதலை எங்களை கொண்டு நீர் உண்டு பண்ணுவீராக. எங்களுடைய தேசம் எழுப்புதலை காணணும். எங்கள் தேசம் அழிந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா எழுப்புதலுக்குரிய தேசங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக நாங்கள் எழுந்து நிற்க ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை எழுந்து கட்ட ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே. திறப்பில் நிற்கிற மனுஷன் நாங்கள் இருக்கோம்ப்பா ஆண்டவரே. உம்முடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் தனி நபர் மூலமாய் ஆண்டவரே. அநேக நாடுகளில் ஆண்டவரே, அநேக தேசங்களில் எழுப்புதல் உண்டு பண்ணியிருக்கீங்களேப்பா ஆண்டவரே. எங்களுடைய மாவட்டங்களில் எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே நாங்கள் காரணமாக இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகட்டும்ப்பா. மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. கருத்தாய் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். முழு இருதயத்தோடு உம்மை தேட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய அக்கினி அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற எழுப்புதல் எங்களுடைய மாவட்டங்களில் வெளிப்படட்டும், ஒவ்வொரு மாநிலங்களையும் வெளிப்படட்டும்பா ஆண்டவரே. எங்கள் தேசம் முழுவதும் வெளிப்பட நீர் உதவி செய்வீராக. என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். நான் ஜெபிக்காததால் என் தேசம் அழிகின்றதே, திறப்பில் நிற்காததால் என் ஜனம் அழிகின்றதே. நான் ஜெபிக்காததால் தேசம் அழிகின்றதே, திறப்பில் நிற்காததால் என் ஜனம் அழிகின்றதே. என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம்.
ஜனமழிவதற்கு நான் தானே காரணம். நான் ஜெபிக்காததா என் தேசம் அழிகின்றதே. திறப்பில் நிற்காததால் என் ஜனம் அழிகின்றதே. நான் ஜெபிக்காததால் தேசம் அழிகின்றதே. திறப்பில் நிற்காததால் என் ஜனம் அழிகின்றதே. என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். நான் ஜெபிக்காததா என் தேசம் அழிகின்றதே. அவர்களுக்குள்ள அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, வீடுகள் கட்டப்படட்டும், வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே, திருமண தடைகள் மாறுவதாக, பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா ஜெபத்திற்கு நீரே பதிலை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை வெளிப்படட்டும், எழுப்புதலுக்குரிய தாகம் வெளிப்படட்டும்ப்பா. ஒவ்வொருவரத்தில் ஆண்டவரே உம்முடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவகாரம் எங்களோடு தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீரே எங்களை நடத்துவீராக, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. தேசத்திலே நின்று ஆண்டவரே திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக எங்களை நீங்கள் மாற்றினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவகாரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும், ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாது. ஆமென்.